பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேல் உளுந்து சந்தன் பேசுகிறேன். கோச்சார கிரகங்கள் பேச்சு காலம் ஜனன ஜாதகத்தில் மாற்றத்தை தரும் நிலை எது, தடுமாற்றத்து தரும் நிலை எது என்ற ஒரு தலைப்பை கேட்டிருக்கிறேன். ஒரு கேள்வி வச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த இந்த ஒரு நிலைப்பாட்டை நம்ம உணர்ந்து கொண்டோமாவே கோச்சாரம் நமக்கு பயன் தருகிறதா, பயன் அளிக்கலையா என்பதை தெரிஞ்சு கொள்ளலாம். அது தடுமாற்றத்தை தருதா, இல்லை மாற்றத்தை தருதா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த தலைப்பு. ஏன்னா நம் ஜோதிடர்கள் ஆகிய நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு இடத்திலிருந்து சொல்லும்போது மற்றவர்களுக்கு புரிதல் அது வேற மாதிரி கூட கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அது அதோட தன்மையை உணர்வதற்கு தான் இந்த தலைப்புன்னு வச்சுங்களேன். இப்போ கோச்சார கிரகங்கள் பயிற்சி காலம். இப்ப சமீபத்தில் சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி. இந்த 4 கிரகங்களுமே வருடக்கோள்கள், முக்கியமான கோள்களாகும். இந்த கோள்களோட பயிற்சி காலம் என்பது அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் என்பது அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தை வைத்து தான் சொல்ல முடியும். கோச்சாரத்தை வச்சு சொல்ல முடியாதுங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை. கோச்சார நிலையை வைத்து பொதுவான கருத்தை மட்டும் பதிவிட முடியும். அப்ப மாற்றத்தை தரும் நிலை எது என்பதை முதல் பதிவாக அந்த பராசர மணிமன்றத்தில் பதிவிடுகிறேன். ஏன்னா ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு நிலைப்பாட்டை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த மாற்றத்தை தரும் நிலை எதுன்னு பார்க்கும்போது, கன்னி ராசி ஜாதகர். இந்த ஜாதகத்துக்கு கன்னியா ராசி ஜாதகத்துக்கு மீன லக்கினம். நேத்து மீன லக்கினத்துக்கு மணிமேகலை அம்மா ஒரு சிறப்பான ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தாங்க. நானும் இப்போ ஒரு கருத்தையும் சொல்றேன். இது அனுபவத்தில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வை பத்தி உங்ககிட்ட சொல்றேன். அப்ப கன்னி ராசி கோச்சாரம், அதாவது இப்ப கோச்சாரத்தில் குரு பகவான் எங்க இருக்காரு? இப்பதான் 9ல இருந்து 10க்கு போயிருக்காரு. ஆனா 9ல இருந்த நிலைப்பாடு என்ன மாரி மாற்றத்தை கொடுத்துச்சு? அதே மாரி சனி பகவான் 6ல இருந்து என்ன மாரி மாற்றத்தை குடுத்தாரு? ராகு 7ல இருந்து என்ன மாற்றத்தை குடுத்தாரு? கன்னி ராசிக்கு லக்கினத்துல உட்கார்ந்த கேது என்னத்த மாற்றத்தை குடுத்தாரு? மாற்றத்தை குடுத்தாரா? தடுமாற்றத்தை குடுத்தாரா? எல்லாம் மாற்றத்தை கொடுத்த ஒரு நிலைப்பாட்டை இங்க நான் உணர வைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். அதாவது உணர வைக்கணும், தெளிய வைக்கிறேன்னு கூட சொல்லலாம். இந்த பதிவு கேட்டோன்னா உங்களுக்கே புரிஞ்சிரும். அதாவது கன்னியா ராசிக்கு இந்த குரு பகவான் யாருன்னு பார்க்கும்போது 4ஆம் அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் 7க்கும் அதிபதி பாக்கியத்துக்கு போயிட்டார். அதாவது போன வருஷம் பாக்கியத்துக்கு போயிட்டார். 1 வருட காலம் அங்க தான் சஞ்சாரம் செய்தார். இப்பதானே மிதுனத்துக்கு போயிருக்காரு. ரிஷபத்துல தான் இருந்தார். அந்த ஜனன ஜாதகத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலையை பார்க்கும்போது, அவங்க மீன லக்கினத்துல பிறந்தாங்க. லக்கினத்துக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான், அதே மாரி 5ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாயும், 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், புதனும், 7ஆம் இடத்தில் சந்திரன், 8ஆம் இடத்தில் சனி பகவான், 9ஆம் இடத்துல குரு, கேது. இப்ப ராசிக்கு பார்த்தீங்கன்னாலும், ஆ 2ல சனி பகவானும், 3ல வந்து குருவும், கேதுவும், 9ல வந்து ராகுவும், மாந்தியும், 11ல வந்து சூரியனும், செவ்வாயும், 12ல சுக்கிரனும், புதனும் அப்படிங்கிற ஒரு தன்மை ராசி ரீதியாவும். இப்ப கோச்சார நிலையை பார்க்கும்போது நம்ம ராசி ரீதியா தான் பார்க்கிறோம். அப்படிங்கிற ராசி தன்மையை வச்சு தான் நம்ம கோச்சார நிலையை எடுக்கிறோம். ஏன்னா இங்க லக்கினத்தையும் நான் சுட்டிக்காட்டுது. ஏன்னா, அந்த ஜனன லக்கினத்துக்கு உண்டான பலனையும் நம்ம பார்த்தாகணும்ல. ஆனா நான் இங்க ராசி ரீதியா தான் சொல்லப் போறேன். அப்ப இந்த இவங்களோட ஜனன ஜாதகத்தில் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் கோச்சார ரீதியா 6ஆம் இடத்துல இருந்தாரு சந்திரனுக்கு. கோச்சார ரீதியா குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்தாரு. ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருந்தாரு. கேது பகவான் ராசியிலேயே இருந்தார். அப்ப இவங்களுக்கு எந்த மாரி ஒரு மாற்றத்தை குடுத்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப கோச்சார கிரகங்கள் ஒரு கிரகத்தை தொடும்போது அதுக்கு உண்டான பலாபலனை குடுத்து செல்வார்கள். அது அது குருவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு உண்டுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா குரு ஒரு பாவ கிரகமா இருந்தாலும் சரி, சுப கிரகமா இருந்தாலும் சரி, அந்த கிரகத்தை கடக்கும்போது, அந்த கிரகத்தை சேரும்போது ஒரு பலனை குடுப்பார் என்பது அனைவருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஜாதகத்துக்கு குடுத்திருக்கார். அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுறேன், சொல்றேன். அதாவது ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் மட்டும் தனிச்சு இருந்திருக்காருங்க. ஆனா 7ஆம் இடத்துல ராகுவோட எந்த கிரகமும் இல்லைங்க. ஆனா ராசியில பார்த்தீங்கன்னா, சந்திரனோட கேது இந்த 1 1/2 வருட காலம் சஞ்சாரம் செஞ்சிருக்காரு கேது. ஆனா 9ஆம் இடத்துல பாருங்க குரு பகவான் ராகுவோட சஞ்சாரம் செஞ்சிருக்காரு. இப்ப இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 9ல இந்த 1 வருட காலம் சஞ்சாரம் குரு, ராகு சேர்ந்த சண்டால யோகம்பாங்க. குரு, ராகு சேர்ந்த சண்டால யோகத்தை கொடுக்கும் அப்படிம்பாங்க.
இந்த ஜாதகத்துக்கு என்ன மாரி ஒரு யோகத்தை குடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஏன்னா குரு பகவான் இந்த ஜாதகத்துக்கு இவங்களுக்கு லக்னாதிபதியா வர்றார். ராசிக்கு 4க்கு 7 கூடியவனா வர்றார். பாக்கியத்துக்கு போயிட்டார். அவங்களுக்கு குரு மகா திசையில ராகு புத்தி நடக்குது. ஜனன ஜாதகத்தில் குரு மகா திசையில ராகு புத்தி. அந்த கோச்சார் ரீதியா இந்த குரு பகவான் ராகுவை போய் தொடுறார். ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கார். அந்த ராகுவோட சேர்க்கை பெற்ற குரு பகவான் இந்த ஜாதகத்துக்கு அதாவது ஒரு ஒருத்தர் சம்பாரிச்சு தான் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை. சம்பாரிச்சு தான் சொத்து சேர்த்துறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆனா, நம்ம இதெல்லாம் இல்லாம நமக்கு ஒரு அதிர்ஷ்டமாக வரக்கூடிய தன்மை யாரு குடுப்பான்னு பார்த்தா, ராகு மட்டும் தாங்க குடுப்பாரு. திடீர்னு ஒருத்தர வந்து பணக்காரன் ஆகுவதும், திடீர்னு ஒருத்தருக்கு வந்து சொத்து சேர்க்கை குடுப்பதும், அந்த ராகு பகவான் குடுப்பார் என்ற ஒரு நிலை. அதனால தான் குரு, ராகு சேர்ந்த சண்டாள யோகம்ங்கிற மாரி, அந்த யோகத்தை இந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை கோச்சார குரு பகவான் தொடும்போதும், அதே மாரி கோச்சாரத்தில் ஜனன ஜாதகத்தில் இவங்களுக்கு ராகு திசா, குரு புத்தி அந்த குரு தசாவுல ராகு புத்தி நடக்கும்போது, இவங்களுக்கு அது சொத்து சேர்க்கை உண்டாகி, அதாவது இவருக்கு வந்து இவரோட கணவர் இவர் மேல வந்து சொத்தை ஒரு எழுதி வைக்கக்கூடிய தன்மை, இவங்களுக்கு பேர்ல சொத்து அமையக்கூடிய தன்மையாக இந்த ஜாதகத்துக்கு அந்த குடுப்பனை குடுத்துச்சு. எப்படி குடுத்துச்சுன்னா, இப்ப 4ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம சொத்த குறிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம் தான். இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் போய் பாக்கியத்துல உட்கார்ந்துட்டாரு. அப்ப 4ஆம் இடங்கிறது அந்த சொத்த குறிக்கக்கூடிய இடம். இடம், வண்டி, வாகனம் இதெல்லாம் இவங்க பேர்ல வண்டி வாங்குன ஒரு வண்டி ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய தன்மையும், வண்டிங்கிறது ஒரு சொத்து தானே. இடம் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய தன்மையும், இந்த காலகட்டத்தில எல்லாம் இந்த குரு பகவான் அந்த தசா காலத்தில் ராகுவ போய் தொடும்போது, ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் போய் ராகுவ தொடுறார். கோச்சார குரு தொடுறார். அப்ப அந்த கோச்சார குரு ராகுவுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன குடுத்து, அந்த பாக்கியத்தை ஏற்படுத்துறார். ஏன்னா ராசிக்கு 9ல ராகு இருக்கார். அந்த பாக்கியத்தை குடுத்திருக்கார் இந்த ஜாதகத்துக்கு. அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த கோச்சார கிரகங்கள் மாற்றத்தை இந்த ஜாதகத்துக்கு குடுத்துச்சு. யார் மூலியமா மாற்றத்த குடுத்துச்சு? இப்ப அந்த 7ஆம் அதிபதியா வரக்கூடிய ராசிக்கு 4க்கு 7க்கு அதிபதியா வரக்கூடிய குரு வந்து 9க்கு போனனால, அந்த குரு பகவான் கோச்சார ரீதியா ராகுவை தொட்டதனால், ஒரு கிரகத்தோட ஒரு கிரகம் இணையும்போது யோகம். தனிச்சிருந்தா யோகம் இல்லைங்க. அப்படிங்கிற மாரி இந்த குரு பகவான் கோச்சார ரீதியா எந்த கிரகத்த போய் தொட்டாலும் அதுக்கு ஒரு யோகத்தை குடுக்குறார் என்பதற்காக, இந்த அனுபவ ரீதியான ஒரு கருத்தை இந்த பராசர மணிமண்டலத்தில் பதிவு வச்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன். எதுக்கு அப்படி குடுத்தார்? என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு அந்த ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய அந்த குரு மகா தசையில ராகு புத்தியும் நடக்குது. அப்போ கோச்சார குருவும் அங்க வந்து இணையறார். அப்ப அந்த 3ம் ஒண்ணா சேரும்போது, இவங்களுக்கு அந்த நிலைப்பாட்டை உணர வைக்கும்போது, இவங்களுக்கு அது அந்த சொத்து சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, ஒரு இடம் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய தன்மையும், ஒரு சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பும், இந்த யோகத்தை எல்லாம் இவங்களுக்கு அந்த கோச்சார குரு இவங்களுக்கு அந்த மாற்றத்தை குடுத்துச்சு என்ற ஒரு கருத்தையும், இந்த ஜாதகத்தின் மூலியமாகவும், இந்த கிரக சஞ்சாரம் மூலியமாகவும், அ கோச்சார கிரகங்கள் எந்த மாரி ஒரு மாற்றத்தை குடுக்கும். ஏன்னா, சனி பகவான் ராசிக்கு 6ல இருக்கும்போது நல்லதே செய்வார். கோச்சார சனி பகவான் 6ல இருக்கும்போது நல்லதே செய்வார். ஆனா, லக்கினத்தில ராசியில இருக்கிற கேது வந்து எப்பவுமே கேது வந்து ஒரு நன்மை செய்ய மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா, இந்த ஜாதகத்துக்கு அந்த கேதுவும் ஒரு நல்லதை செஞ்சுட்டு போனார். எப்படி செஞ்சுட்டு போனார்? குருவோட பார்வை, கோச்சார குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து கேதுவையும் பார்த்தனால, சந்திரனையும் பார்த்தனால, அவங்களுக்கு அந்த சிறப்பான ஒரு தன்மையும் குடுத்தார். ஏன்னா, கோச்சார குருவின் பார்வையும் சிறப்பை குடுத்துச்சு இந்த ஜாதகத்துக்கு என்ற ஒரு கருத்தையும், அதே மாரி இந்த நான் சொன்ன ஒரு நிலைப்பாட்டை பார்க்கும்போது, ஒரு மாற்றத்தை கிரகங்கள் ஒரு கோச்சார கிரகங்கள் எந்த மாரி குடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜனன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் கிரகங்கள் இருக்குதோ, அந்த கிரகத்தை இந்த கோச்சார கிரகங்கள் டச் பண்ணா, அந்த கிரகத்தோட யோக பலனை இந்த கிரகங்கள் நிச்சயமாக அந்த ஜாதகத்துக்கு வழங்கும் என்பதற்காக தான், இதை நான் அனுபவத்தில் உணர்ந்த ஒரு கருத்தையும், உண்மை நிலைப்பாட்டையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அடுத்தது தடுமாற்றத்தை தரும் நிலை எது? ஏன்னா, இப்ப மாற்றத்தை குடுத்த நிலைய பத்தி சொல்லிட்டேன். இது யோகமான ஒரு நிலை. அடுத்தது தடுமாற்றத்தை தரும் நிலை எது என்பதை நாம் தெரிந்து கொண்டோமா? அது ஒரு சிறப்பை தரும் என்பதற்காக அடுத்த ஒரு பதிவை தடுமாற்றம் தரும் நிலையை பத்தி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுடன் சந்திரன்.